அவங்களாம் ஒன்றும் சரியில்லைங்க. அவங்கெல்லாம் ஒரு ஆள் என்ன போய் அரசியலில் வந்து அவங்க இருந்து எதுக்காச்சுங்க 40 வருஷம் ஆகுதுங்க. 45 வருஷமா ஆண்டாங்க. என்னத்த கண்டாங்க? ஒன்றுமே இல்லைங்க. விஜய் வந்தால் நல்லதுங்க. அவங்க விமர்சனிக்கிற எல்லாமே என்னை பொறுத்தவரை தப்பு தான் சொல்லுவேன். ஏன்னா புதுசு ஒருத்தட்ட ஒரு ஆட்சியை கொடுத்துட்டு வந்து திடீர்னு வந்து இதை செய்யுங்கன்னு சொல்றது வந்து நிஜமே நியாயம் இல்லை. ஏன்னா நம்ம எந்த புதுசு ஒருத்தர் உள்ள போயிருக்கவருக்கு தெரியுமா தெரியாதாங்கிறது தெரியாது. மெர்சல் படம் பாக்குற போது அம்மாளுக்கு ஒரு ஆள் இல்லைன்னு ஒரு சொல்லுன்னு ஒன்று இருந்துச்சு. இன்னைக்கு எங்களுக்கு ஒரு ஆள் இருக்குன்னு உறுதியா நம்பி இருக்கோம். இதுதாங்க எங்களுக்கு ஒரு உறுதி. அது ஓகேவா தான் இருக்கும். அந்த டாஸ்மாக் கடையில க்ளோஸ் பண்ணது கொஞ்சம் எல்லாத்துக்கும் பெனிஃபிட்ஸா தான். கேர்ள்ஸ்க்கு வந்து முன்னுரிமை தர்றதுன்றது நல்ல விஷயம் தான். அவங்க இப்போ வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமே நாங்கள் எழுதுறோம்னா அதுல வந்து இது கொடுக்கறது எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. விஜய் வந்தா தாங்க நல்லது. நாட்டுக்கு நல்லது அவர் தாங்க செய்ய போறாரு. வேற யாருங்க செய்ய போறாங்க? அவர் தான் வரணும். அவங்களாம் ஒன்றும் சரியில்லைங்க. அவங்கெல்லாம் ஒரு ஆள் என்ன போய் அரசியலில் வந்து அவங்க இருந்து எதுக்காச்சுங்க 40 வருஷம் ஆகுதுங்க. 45 வருஷமா ஆண்டாங்க. என்னத்த கண்டாங்க? ஒண்ணுமே இல்லைங்க. விஜய் வந்தா நல்லதுங்க. சட்டசபையில பேசாத அவருக்கு பேசினாருன்னா நல்லா பேசுவாரு. மதிப்பு மரியாதையோட போகணும்னு பேசாம இருக்கிறீங்கிறாரு அவரு. மற்றதெல்லாம் இல்லைங்க. இல்லைன்னா சட்டசபையில பேசுறதுக்குலாம் அவ்வளவு பயங்கரமா பேசுவாருங்க. அவங்க எல்லாம் வச்சு ஒண்ணுமே ஆகாதுங்க. கடுமையான இது வச்சாலும் கூட எதுவுமே விஜய் கிட்ட கேட்கிறோம். கேள்வியில அவர் கேட்கறதுக்கு வந்து நிஜமாலுமே அவருக்கு இன்னும் வந்து ஆட்சியை பத்தி தெரியுமா இல்ல ஒரு புது ஆட்சியா வந்திருக்காருன்னு தெரியல. அவங்க விமர்சனிக்கிற எல்லாமே என்னை பொறுத்தவரை தப்பு தான் சொல்லுவேன். ஏன்னா புதுசு ஒருத்தட்ட ஒரு ஆட்சியை கொடுத்துட்டு வந்து திடீர்னு வந்து இதை செய்யுங்கன்னு சொல்றது வந்து நிஜமே நியாயம் இல்லை. ஏன்னா நம்ம எந்த புதுசு ஒருத்தர் உள்ள போயிருக்கவருக்கு தெரியுமா தெரியாதாங்கிறது தெரியாது. அவர் கொஞ்சமாவது ஒரு ஸ்கோப் கொடுக்கணும், கொஞ்சமாவது இடம் கொடுக்கணும். அவர் இதை செய்வாராங்கிறது. அவர் எதுவுமே செய்யாம வந்து நீங்க பேசிட்டா பரவாயில்ல. செய்யாத முன்னுக்கே நீங்க தடுதல போட்டு அவர் செய்யாம தானே போவாரு. அவருக்கு வந்து அந்த மைண்ட் செட் வரணும் இல்ல. கொண்டு வர சட்டத்திட்டங்களை இது 5 ஆண்டு காலமும் தொடர்ந்தா நல்லா இருக்கும். அது சட்டமன்றத்தோட நடைமுறை எப்படி இருக்குன்னா, திமுக பொதுவா எப்பயுமே வந்தா மற்ற கட்சிக்கு வந்துட்டாவே அவங்க எப்பயுமே செய்யறது. பொதுவா எந்த எதிர்க்க கட்சினாலும் ஆப்போசிட் கட்சி வந்து ஆட்டோமேட்டிக்கா வேலை நடப்பு பண்ணிடுவாங்க. அப்பதான் அவங்கள வந்து எந்த திட்டமும் செயல்படுத்த விடக்கூடாது அப்படின்ற எண்ணத்துக்காக அவங்க செய்யலாம். 1.5 மாசத்துல ஒருத்தரை வந்து எதிர்கட்சிக்காரவங்க அவங்க ஒருத்தரை பிடிக்கல அப்படின்னா அவங்க நல்லது செஞ்சாலும் யாருக்கா இருந்தாலும் அது இயல்பு. எங்களோட தலைவர்கள் மெர்சல் ஒரு படம் பார்த்தோம். மெர்சல் படம் பார்த்ததுல இருந்து எங்களுக்கு ஒரு ஆள் இல்லைன்னு ஒரு நினைச்சுக்கிட்டே இருந்தோம். இன்றைக்கு ஒரு ஆள் இருக்குன்னு நாங்க நம்பிக்கையா இருக்கோம் சார். அது முக்கியமானது. அவரு கொடுத்து வச்ச ஒரு நன்மை, மக்களுக்கு சேவை செய்யற ஒரு நன்மை தாங்க. எங்களுக்கு சரியான நல்ல முறையில ஒரு நடவடிக்கையும் இருக்கு. நல்லபடியா ஒரு ஆட்சி நடக்குது. அதனால அவர் கொடுத்து வச்சது அவரோட ஐயா விஜய் இன்னைக்கு என்ன மெர்சல் படம் பாக்குற போது அம்மாளுக்கு ஒரு ஆள் இல்லைன்னு ஒரு சொல்லுன்னு ஒன்று இருந்துச்சு. இன்னைக்கு எங்களுக்கு ஒரு ஆள் இருக்குன்னு உறுதியா நம்பி இருக்கோம். இதுதாங்க எங்களுக்கு ஒரு உறுதி. இது ஒரு புது மாற்றம் வரணும்னு சொல்லி எல்லாரும் ஓட்டு போட்டிருக்கோம். இன்னும் சில தேவைகள்லாம் இருக்கு. அவங்க வந்து கேர்ள்ஸ்க்கு மட்டும் சேஃபா அந்த இதுக்கு மட்டும் ரெடி பண்ணால் ஓகேவா இருக்கும். மக்களுக்கு வந்து இது ஃப்ரீயாக தரணும் அது ஃப்ரீயாக தரணும்னு எந்த ஒரு அவசியம் இல்லை. எல்லாத்துக்கும் சேஃபானது. அப்புறம் வந்து இந்த ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்களாம் அந்த மாதிரி ஸ்டாப் பண்ணாலே ஓகேவா. அது ஒரு ப்ளஸ் தான் எல்லாத்துக்கும். அது ஓகேவா தான் இருக்கும். அந்த டாஸ்மாக் கடையில் க்ளோஸ் பண்ணது கொஞ்சம் எல்லாத்துக்கும் பெனிஃபிட்ஸாக தான் இருக்கும். கேர்ள்ஸ்க்கு வந்து முன்னுரிமை தர்றதுன்றது நல்ல விஷயம் தான். அவங்க இப்போ வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமே நாங்கள் எழுதுறோம்னா அதில் வந்து இது கொடுக்குறது எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து இப்போ தான் நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். கொஞ்சம் டைம் கொடுக்கணும். யாருக்காக இருந்தாலும் நியூ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து யாருமே இது வந்து ஹோல் தமிழ்நாடு வந்து பாக்குறதுன்றது கஷ்டம் இல்ல. சோ வந்து கொஞ்சம் டைம் வேணும். அப்ப கண்டிப்பா வந்து அதை செய்யறதுக்கு அவருக்கு கொஞ்சமாவது நம்மளுக்கு இடம் கொடுக்கணும், கொஞ்சம் நேரம் கொடுக்கணும், எல்லாமே அதை முயற்சி பண்றதை பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம கேள்வியே கேட்க முடியும். எதுவுமே இல்லாம கேள்வி கேட்டு அவர் என்ன செய்வாரு. இப்ப நம்ம கொடுத்துருக்கோம், கண்டிப்பா அவர் செய்வார் நம்பணும். நம்ம நம்பிக்கை அவர் காப்பாற்றும். அவர் கண்டிப்பா நம்பி அவர் செய்ய சொல்லணும். அது வந்து அவர் பர்சனல். இப்ப பர்சனல்ங்கிறத வந்து யாருமே கேட்கணும் அப்படின்லாம் கிடையாது. அவங்களுக்குள்ள பர்சனல் நிறைய இருக்கும். அவர் அதையும் தாண்டி பொது அரசு என்ன பண்றாங்கிறத பார்க்கணும். அவர் பர்சனல்ல போய் நம்ம கேட்க முடியாது, பேச முடியாது. அவங்களுக்கு அவரோட பர்சனல். அதை தாண்டி அவர் பொதுவா என்ன செய்யறாரு அதை மட்டும் பாருங்க. அவர் பர்சனல் யாருமே விமர்சனம் பண்ணாதீங்க. உங்களோட பர்சனல் நிறைய விமர்சனம் பண்றதுக்கு நிறைய பேருக்கு கேள்வி இருக்கு. ஆனா யாருமே கேட்கல இல்ல, யாருமே அதை பத்தி பேசல இல்ல. ஆனா அவரோட பர்சனல் யாருமே விமர்சனம் பண்ணாதீங்க. மத்தபடி அவர் வந்து இதை செய்யல, எங்களுக்கு ஏன் இந்த கோரிக்கை நீங்க பண்ணல அப்படிங்கிற கோரிக்கை கேளுங்க. அவருடைய லைஃப்ல யாருமே பர்சனல் தலையிட வேணாம். நான் என்னோட இதுல நான் சொல்றேன். பெண்களுக்கு நல்லா பாதுகாப்புங்க. இப்ப இந்த 40 நாளுக்குள்ள பெண்களுக்கு எல்லா பாதுகாப்பும். இந்த பஸ் 300 பஸ் விட்டுருக்காரு பெண்களுக்கு. அதெல்லாம் எல்லா அரசியல்ல வந்து நல்லா செய்வாருங்க அவர் விஜய் வந்து. எங்களை பொறுத்தளவு இல்லைங்க. எனக்கு 60-65 வயசு ஆகுதுங்க. ஜம்முன்னு எல்லா இதையும் நல்லா செய்வாருங்க. இன்னும் போக தான் தெரியுங்க. அவங்க எல்லாம் கேள்வி பண்ணியெல்லாம் நரி மாதிரி பசாரிக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க. நீங்க பாருங்க அப்புறம் சொல்லுவீங்க நரி மாதிரி பசாரிக்கிறவெல்லாம் விஜய் கிட்ட ஆகாது. நினைச்சு நிக்காம பின்னங்க வேறையவே வரப்போறானுங்க. திமுக வராது, ஏடிஎம்க வராதுங்க. ரெண்டுமே வராதுங்க. அங்க பார்த்தா பாருங்க நீங்க இன்னும் போகத்தானே தெரிய போகுது. சட்டமன்ற அரசியலே தாண்டி ஒருத்தவங்களை நமக்கு பிடிக்கல அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன செஞ்சாலும் அவருக்கு எதிர்வினை தான் ஆற்றுவோம். அது இயல்பான விஷயம். அப்ப எதிர்கட்சி தன்னை ஆட்சியில இருந்து இறக்கிட்டு இன்னொருத்தர் வந்து இருக்கும்போது
போது அது சாதாரணமா எல்லாரும் செய்யறது. அதுலயும் திமுக அது சொல்ல வேண்டியதே இல்லை. மக்கள் தயவால தான் அவர் வந்திருக்காரு. அது அவங்க ஆட்சியை கவுக்கிறதுக்கு எந்த அளவுக்கு அவங்களுக்கு சாத்தியம் இருக்குதுன்னு தெரியல. அதை தக்க வைக்கிறது அவர் கையில தான். வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவா தான் தெரியுது. அதற்கான முன்னேற்பாடுகள் இவர் பண்ணிக்கிருக்காரு. அதைத்தான் குதிரை பேரம் கழுதை பேரம்னு சொல்லிக்கிருக்காங்க. அது அரசியலுக்கு தாண்டி அது உள்ள வந்தா தானே இப்ப அரசியல் பண்ணித்தானே ஆகணும். அவங்களும் பாடுபட்டவங்களுக்கு கொஞ்சம் நல்லது கிடைக்கிற போது அவங்க கொஞ்சம் இடக்கூறு பேசத்தையும் செய்வாங்க. அதனால இல்ல எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிறார். நம்ம விஜய் ஐயா வந்து எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிறார். ஒன்றும் தப்பே இல்லை. நல்லது நல்லது நடக்க 4 பேரும் சேர்ந்து நல்லதுதான் நடத்தி செய்ய சொல்லணும். 4 பேரும் சேர்ந்து நல்லதுதான் செய்ய சொல்லணும். இன்னைக்கு வந்து நாட்டுல வந்து நம்ம எல்லாரும் கூட இந்த நாட்டுக்கு நல்லது செய்யணும். தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு நல்லது செஞ்சு நல்ல ஒரு பேர் வாங்கணும். இன்னைக்கு எங்களுக்கு அதே ஒரு உறுதியா இருக்குங்க. அதாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு. இந்த மாதிரி எங்களுக்கு வந்து இந்த சாலை ஓர வியாபாரிக்கு ஐயா நரேந்திர மோடி அவர்கள் வந்து பணம் போட சொல்லியிருக்காரு. அது வந்து எங்களுக்கு ஊராட்சியில இருந்து அவங்க ஊராட்சி சார் வந்து எங்களுக்கு எடுத்து கூட்டி இந்த சாலையை ஒரு நாங்க பைனான்ஸ்ல எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த சாலை ஓர வியாபாரிக்கு ஊராட்சியில இருந்து வந்து எங்களுக்கு ஒரு நல்ல செய்யும் ஐயா. செயல்பாடு நல்லா தான் பாக்குறோம். இருந்தாலும் வந்து இன்னும் அவர் நல்லா செய்வார்னு நினைக்கிறோம். ஆனா நாங்க எதிர்பார்த்து இதுவரை செய்யல. கண்டிப்பா அவர் முன்னாடி வந்தாருன்னா ஒரு ஆட்சி மாறுச்சுன்னா கண்டிப்பா எல்லாமே நல்லா இருக்கும்னு நினைச்சோம். அதுதான் அது மாறினா எங்களுக்கு வந்து ஒரு புது ஆட்சி வந்துச்சுன்னா எங்களுக்கு எல்லாமே தேவைகள்லாம் பூர்த்தி ஆகும்னு நினைச்சோம். ஆனா இன்னும் எங்களுக்கு தேவை எதுவுமே பூர்த்தி ஆகாம நிறைய பேர் சிரமப்பட்டு தான் இருக்கும். பழைய விஷயம் எல்லாமே கன்னியூ ஆகிற மாதிரி தெரியுது. எதுவுமே ஸ்டாப் பண்ண மாதிரி எங்களுக்கு தெரியல. 1.5 மாசம் அவர் நினைச்சா ஒரு நாள் எல்லாமே மாறும். அவர் வந்து ஆட்சியவே நாங்க ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாம் தாண்டி டிவிக்கேங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கி இருக்கோம். அது தகுந்த அவங்க எதுவுமே இந்த வந்து எங்களோட செயல்பாடு அவர் எதுவுமே நிறைவேற்றல. நாங்க எதிர்பார்க்கிறோம். அவர் நிறைவேற்றாதுன்னு எதிர்பார்க்கிறோம். எல்லா விஷயத்திலும் எல்லாத்துலயுமே புது முயற்சி புது மாற்றம் எல்லாமே எங்களுக்கு தேவை. கண்டிப்பா அவர் செய்வாங்க எதிர்பார்க்கணும். கண்டிப்பா செய்யணும். முக்கியமா வந்து பெண்களுக்கு பாதுகாப்பை முக்கியமா கொடுக்கணும். 2வது எல்லா தேவைகளும் தெரிஞ்சு செய்யணும். அவர் வந்து எல்லா தேவையும் தெரிஞ்சு செய்வாருங்கிற நம்பிதான் நாங்க ஓட்டு போட்டுக்கோம். அது மாதிரி அவர் தெரிஞ்சு செய்யணும்னு நம்பிக்கையோட